அநேகருடைய வாழ்க்கையிலே, பொதுவாக விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு, பெரும்பாலான விசுவாசிகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அல்லது ஒரு குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. பிசாசு ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கும் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது? ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துகிறார் என்கிற பொழுது, அல்லது ஒரு மனுஷனை பிசாசு தான் உயர்த்தி கொண்டு போகிறான், கீழே வெகு சீக்கிரமாய் தள்ளிவிடுவான் என்பதற்கான அந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா, இல்லை பிசாசு உங்களை உயர்த்துவது போல உங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை உயர்த்துகிறானா என்பதை எப்படி நாம கண்டுகொள்வது? மிக சுலபமான காரியத்தை நாம இங்க வேதத்தில் ரொம்ப சுலபமாய் நாம் அதை கண்டுகொள்ள முடியும். ப்ராப்ஸ் சாப்டர் 4 verse 9, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஞானம் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியையும் கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு கொடுக்கும். தலை கவனிக்கணும், மிக முக்கியமான வார்த்தை இங்கே கர்த்தர் நமக்கு வைத்து போயிருக்கிறாரு. பிசாசினுடைய உயர்வை எப்படி நாம் கண்டுகொள்வது? பிசாசு ஒரு மனுஷனை உயர்த்துகிறான் என்றால் நம்ம எப்படி கண்டுகொள்ள முடியும்? இல்லை தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துகிறாரா? இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே பொதுவாக ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து, பதவி, உயர்வு கிடைக்கும் பொழுது அந்த பதவி, அந்த உயர்வு, அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்ட மனுஷனிடம் அங்கே நாம் பார்க்குறோம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கூடியது. தேவனுடைய ஞானமானது அவனுடைய தலைக்கு அலங்காரமா இருக்குமா பார்க்கிறோம். அதாவது அவன் வகிக்கிற அந்த பதவி, அந்த உயர்வு, அந்த அந்தஸ்து அவனுக்கு அது அலங்காரமா இருக்கிறோம், அழகா இருக்குமா, அதை பார்க்கிற பொழுது அருவருப்பாய் இருக்காது. பிசாசு ஒரு மனுஷனை உயர்த்துகிற பொழுது அவன் வாழ்க்கையில எல்லாமே அருவருப்பான காரியங்களை நாம் பார்க்க போறோம். குடிப்பது, கெட்ட காரியங்களை செய்வது, சிலருக்கு கேடான காரியங்களை செய்வது. ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை நாம பார்க்கிற பொழுது அது அவனுக்கு அலங்காரமாய் கர்த்தர் காண்பிப்பார். அவன் இருக்கிற இடம் அமைதலாய் இருக்கும், அவன் இருக்கிற இடம் சாந்த குணத்தை கொண்டு வரும். அது மாத்திரம் கிடையாது, கர்த்தர் சொல்றாரு அது மகிமையான கிரீடமாய் இருக்கும். அவன் இருக்கிற பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை அவன் செய்வான். ஜனங்களுக்கு, மக்களுக்கு அவன் இருக்கிற இடம் ஒரு அமைதலை கொண்டு வருகிறோம். இதான் பிசாசுவினால் உயர்த்தப்படுவதற்கும் தேவனால் உயர்த்தப்படுவதற்கும் இருக்கிற துல்லியமான ஒரு வித்தியாசம். தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்கள் இதை கண்டு ஜாக்கிரதையாய் கர்த்தரை பின்பற்றட்டும். தேவன் ஞானம் உங்களுக்கு கிரீடமாக இருக்கும். உங்களை உயர்த்துகிற பொழுது நீங்கள் இருக்கிற இடம் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தேவனால் உயர்த்தப்படுகிறீங்க.